எங்க எடுத்தோம்? அவர் எதையுமே உண்மையை பேசி பழக்கம் கிடையாது. அண்ணாவை நாங்க மதிக்கிற அளவுக்கு உலகத்தில் யாருமே மதிச்சு கிடையாது. எல்லா திட்டத்துக்கும் பேர் அண்ணா பேரை வச்சு அண்ணாவுடைய புகழை பேரை நிறுத்திருந்து கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவர் எடப்பாடி அண்ணாவையும் மறந்துட்டாரு, எம்ஜிஆரையும் மறந்துட்டாரு, ஜெயலலிதாவும் மறந்துட்டாரு. அவங்களுக்கெல்லாம் புரட்சி தலைவர்னா கொடுத்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே மாற்றி ஒரு புரட்சி தமிழர்னு வச்சுக்கிட்டாரு. அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா, எம்ஜிஆரும் ஜெயலலிதா தமிழர் இல்லைன்னு அவரே சொல்கிற மாதிரி. அண்ணாவுடைய பெயரை திரும்ப பசங்கள்லையும் மட்டும் தான் பயன்படுத்துகிறோம். அதிமுகவுடைய திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, அதில் கூட ஒரு பேரை வைக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அண்ணாவுடைய பெயரை எங்கெல்லாம் வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சாச்சு, வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அது சஜஸ்ட் பண்ணாருன்னா வைக்கிறோம். எங்க எடுத்தோம்? அவர் எதையுமே உண்மையை பேசி பழக்கம் கிடையாது. அண்ணாவை நாங்க மதிக்கிற அளவுக்கு உலகத்தில் யாருமே மதிச்சு கிடையாது. எல்லா திட்டத்துக்கும் பேர் அண்ணா பேரை வச்சு அண்ணாவுடைய புகழை பேரை நிறுத்திருந்து கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவர் எடப்பாடி அண்ணாவையும் மறந்துட்டாரு, எம்ஜிஆரையும் மறந்துட்டாரு, ஜெயலலிதாவும் மறந்துட்டாரு. அவங்களுக்கெல்லாம் புரட்சி தலைவர்னா கொடுத்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே மாற்றி ஒரு புரட்சி தமிழர்னு வச்சுக்கிட்டாரு. அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா, எம்ஜிஆரும் ஜெயலலிதா தமிழர் இல்லைன்னு அவரே சொல்கிற மாதிரி. அண்ணாவுடைய பெயரை திரும்ப பசங்கள்லையும் மட்டும் தான் பயன்படுத்துகிறோம். அதிமுகவுடைய திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, அதில் கூட ஒரு பேர் வைக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அண்ணாவுடைய பெயரை எங்கெல்லாம் வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சாச்சு, வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அது சஜஸ்ட் பண்ணாருன்னா வைக்கிறோம்.